நம்ம இப்போ வந்து பிளாக் 37ல இருக்கோம், எழில் நகர்ல. இப்போ அவங்களோட பில்டிங் எந்த நிலைமையில இருக்கு? ஏன்னா ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. டிஎன்யூஹெச்டிபி வந்து மேல கூல் டைல்ஸ் போடுறது, பாத்ரூம்ல டைல்ஸ் மாத்துறது, அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கேட்கலாம். எப்படிமா இருக்கு ஒர்க் பண்ணது, எப்படி இருக்கு? மழை வந்தாதாங்க எங்களுக்கு தெரியும். இப்ப ஒண்ணும் தெரியல, எதை பூசிட்டு போயிருக்காங்க. மழை வந்தாதான் தெரியும். ஆனா வீட்டுக்குள்ள ஏதாவது ஒழுகுறது ஏதாவது இருக்குங்களா? வீட்டுல ஒழுகுறதெல்லாம் தெரியல எங்களுக்கு. மழை வந்தா தண்ணி ஊத்துனாதான் தெரியும். காஞ்ச தரையில என்ன பண்ண நாங்க எதுவும் சொல்ல முடியல. மழை வந்தா நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்றோம். அதே மாதிரி உங்களுக்கு அப்பப்ப ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணனா ஆனாவனா அங்க போயிடுறீங்களே. போயிட்டீங்கன்னா எங்க போயிடுறீங்களே? இது இந்த மீட்டிங்க்கு போயிடுறீங்க. அரப்போர் ஏகத்துக்கு போயிடுறீங்க. அது அரப்போர் எல்லாம் இன்னும் எலெக்ஷன் வரைக்கும் தான். நீங்க எதுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அலையறீங்க? நாங்க வந்து செய்யறோம் அப்படின்னு 3 மாசம் ஆச்சு அந்த டாய்லெட் நோண்டி. இன்னும் வந்து போடவே இல்லை. ஒரு மண்ணு கிண்ணுமா இருக்கான்னு ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு இந்த வார்த்தை அந்த மேம் சொல்றாங்க. ஆனா டாய்லெட் இன்னும் எல்லாருக்கும் போடலையா? டைல்ஸ் டாய்லெட்லாம் வச்சிட்டு டைல்ஸ் போடல. யாருக்குமே போடலையா? டைல்ஸ் போட்டுருக்காங்க. இருக்கிறவங்க வீட்டுல டைல்ஸே போடல. கேட்டா நாங்க வர்றோம் போடுறோம். ஆனா இது வரைக்கும் இன்னும் வரல, போடுறதுக்கே வரல. அதே மாதிரி என் வீட்டுக்காரர் வந்து மொட்டை மாடியில ஏறி பார்த்தாங்க, எல்லாம் சரியா போட்டிருக்காங்களா என்னன்னு பாக்கையில எடுத்து நாங்க அந்த சைட்ல கல்லதான் எடுத்தாங்க. அதுல இருந்து ஒண்ணுமே இல்ல. சிமெண்ட் போடல, எதுவுமே போடல. சும்மா அப்படியே ஒட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை கேட்டதுக்கு நீங்க எதுக்கு மேல ஏறி பாக்குறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? நீங்க யாரு கேட்டா? அப்படி யாரு பாக்குறீங்க? அந்த மேடம் தான் கேட்டாங்க. என்ன மேடம் வந்தாங்க? ஏஇ மேடம். டிஎன்யூஹெச்டிபில இருந்து ஏஇ வந்தாங்களா? யாரு? கவிதாங்களா? அவங்கள்ட்ட நீங்க சொன்னீங்களா சரியா ஒட்டலன்னு சொன்னீங்களா? சொன்னோம் நாங்க. சூப்பர்வைசர் வந்தாரு. சூப்பர்வைசர் வந்ததுக்கு நீ எதுக்கு பாக்குற, நீ எதுக்கு அதெல்லாம் கேக்குற? நாங்க இன்னும் ஒழுங்காவே முடிக்கவே இல்லை, நீங்க எப்படி ஏறி பாப்பீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதே மாதிரி பாத்ரூமுக்கு ஒழுங்காவே வைக்கல. பாத்ரூம் திரும்பவும் நோண்டி எடுத்து திரும்பவும் வச்சாங்க. எங்க வீட்டுலதான் அது நடந்துச்சு. எல்லாருமே வந்தாங்க. ஏஇ மேடம், அந்த சூப்பர்வைசரு, அந்த பில்டிங்ல இருந்து கட்சிக்காரவங்க எல்லாருமே வந்து நின்று அதுக்கப்புறம் தான் ஒழுங்கா வச்சுட்டு போனாங்க பாத்ரூம். ஏறி போய் பார்த்தா ஏன் பார்த்தேன்னு கேக்குறாங்க. என்ன தெரியுது? அவங்களோட வேலையா நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏறி பார்த்தா தானே எங்களுக்கு தெரியும். பசங்க ஏறக்கூடாது, இன்னைக்கு நான் ஏன் உடஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். நாங்க வந்து பெரியவங்க போய் ஏறி பார்த்ததுல அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதோட விவரம் தெரியுது. நீங்க ஏன் போய் பாக்குறீங்க, நீங்க ஏன் ஏறீங்கன்னா அப்ப இது வந்து அரைகுறையா வேலையை முடிச்சுட்டு போயிருவோம். நமக்கு என்ன, நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடுவோம் ஒரு மாத்தையில. அவங்க எப்படியோ போறாங்க பில்டிங்கார அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. இதுல எவ்வளவு அர்த்தங்கள் அடங்கி இருக்கு தெரியுமா? எதுக்கு இந்த மாதிரி பேசுறாங்க? அவங்க பொறுப்புடைமையோட தான் இருக்கணும். அவங்க வந்து 2 பேருமே வந்து பொழுதுக்கு நிக்கிறது இல்ல. வந்து அப்படியே கண்ணு சுட்ட நேரத்துக்கு வர்றாங்க, மேல போறாங்க, பாத்துட்டு கீழே போயிடுறாங்க. இது எவ்வளவு நாள் நடக்குது இந்த ஒர்க்? ஒரு 2 மாசமா நடந்துருக்கு. 2-3 மாசமா நடக்குது. இன்னும் முடிவு பண்ணல. போனீங்கல்ல, அப்பையில இருந்து நடக்குது. ஏன்னா இப்ப நாங்க உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றோமா, திருப்ப உடனே வருவாங்க. ஏன் நாங்க பில்டிங்க சரி பண்ணிட்டு தானே இருக்கோம், நீங்க ஏன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? எங்களை கம்ப்ளைண்ட் பண்ற வச்சுதான் நாங்க வந்து வர்க்கர்ஸ் ஸ்லோவா பண்றோம் அப்படி வேற சொல்றாங்க. ஆமா, அதனால நாங்க ஸ்லோவா பண்ணினா நாங்க உங்க பில்டிங்க்கு லேட்டா தான் நடக்கும். மிரட்டுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கம்மியா தான் பண்றாங்க. ஆனா சரியா பண்ணல. வந்த உடனே கடகடன்னு செஞ்ச வேலை இப்ப வேலை தாமதமா ஆகி போச்சு. பாத்ரூம் போட்டு 3 மாசம் ஆகுது. அந்த கல்லு வச்சு டைல்ஸ் ஓட்டல, தண்ணி தேங்கி ஒரே இதா இருக்கு. வீட்டுக்குள்ள உள்ள போக முடியல. நீங்க வந்து ஆள் இல்லாத வீட்டுல 4வது மணில, ஆள் இல்லாத வீட்டுல 3 வீட்டுல போட்டு போயிருக்காங்க. அதை கேட்டா ஆள் இல்லாத வீட்டுல 3 வீட்டுல கொடுத்தன இல்லையா? தமிழ்காரங்க வரமாட்டாங்களா டைல்ஸ் ஓட்ட? இந்திக்காரங்க தான் வருவாங்களா? நான் சொன்னேன் இந்திக்காரங்களை விடாதீங்க, அவங்ககிட்ட நாங்க பேசுறது அவங்களுக்கு புரியல, அவங்க பேசுறது எங்களுக்கு புரியல, நல்லா போடுறதுக்கு தமிழ்காரங்களை வர சொல்லுங்கன்னா அவங்க வரமாட்டாங்கம்மா, அவங்க அசிங்கப்படுறாங்க. அப்படி ஏன் முத நாள் வந்து சொல்ல வேண்டிய பாத்ரூம் எல்லாரும் அதே மாதிரி வச்சிருப்போம். எல்லாரும் குடும்பம் பண்றவங்க தானே. போட்டதே ஒழுங்கா ஒட்டல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பண்றாங்க. எது கேட்டாலும் ஃபண்ட் இல்ல எங்க கிட்ட. ஃபண்ட் இல்லங்கறாங்க. அவுட்டர் பூசறதுக்கும் மேல பாக்குறதுக்கும் பாத்ரூம் போடுறதுக்கு மட்டும் தான் எங்களுக்கு ஃபண்ட் வந்திருக்கு. மத்தபடி ஃபண்ட் கிடையாது. சரி, ஃபண்ட் அதுக்கு இல்லன்னாலும் இப்ப இந்த பில்டிங்ல குறை இருக்குன்னா துறையில தானே சொல்லணும். அப்ப துறையில கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அதையாச்சும் கவனிக்கணும். மொத்த பில்டிங்ல இருந்து நாங்க போனோம், கம்ப்ளைண்ட் பண்ண ஆபீஸ்க்கு போனோம். ஒரு நாள் முச்சூடு கரண்டே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு சொல்லி அதுக்கப்புறம் கரண்ட் வந்துச்சு. ஆனா அவங்க ரெகுலரா வந்து பாக்குறதே இல்ல.
பால்கனி திறந்த மனத்துக்கு கிடக்குன்னா இந்த கம்பி ஏன் உடையும், எப்படி உடையும், எப்படி எதனால உடைஞ்சு கொட்டும்? அது எப்படின்னா இரும்பு கம்பி உடையாதா? இரும்பு கம்பி வெயிலே கிடந்து ஆத்து பூத்து போய் அப்படியே நொறுக்கி உப்பு மாதிரி கொட்டுது. அது எப்படி இருக்கும்? பிள்ளைகளை எப்படி பாத்துக்கிறீங்க? நீங்க தான் வீட்டுக்குள்ள பத்திரமா பாத்துக்கணும்னா இது என்ன ரீசன் தெரியல. வீட்டுக்குள்ள வச்சுக்கோன்னு சொல்றாங்க. வீட்டுக்குள்ள வச்சு பாத்துக்கணும். எங்க பிள்ளைங்களை பாத்துக்கிறோம், நீங்களும் அப்படி பாத்துக்கோங்க உங்க பிள்ளைங்க. நீங்க எப்படியே கம்ப்ளீட் பண்ணதான் உங்க பில்டிங்க நாங்க தாமதமா பண்றோம் ஒழுங்கா அப்படின்னுங்கிற மாதிரி பண்றாங்க. இந்த பில்டிங்க நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க 1 மாசத்துக்குள்ள இந்த பில்டிங்க நாங்க முடிச்சு ஆகணும். வந்து சரியில்லை. மேல ஏறி உடைக்கிற வரைக்கும் அவங்க சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் நாங்க மேல ஏறி பாத்துக்கிட்டு தான் இருந்தோம். ஆனா அவங்க சொன்னது 1 மாசத்துக்குள்ள உங்க பில்டிங்க முடிக்கணும். ஏன்னா இங்க இருந்து கம்ப்ளைண்ட் போயிட்டே இருக்குது. நீங்க இப்படி எப்ப சொன்னாங்க? இது வந்து டிசம்பர்லயே இன்னும் முடிக்கல. ஆனா முடிக்கல. முடிச்சாங்களா இல்ல மேல கூல் டைல்ஸ் பாதி முடிச்சிருக்காங்க மேடம், பாதி முடிக்கல. இந்த பக்கம் முடியா? இன்னும் முடிக்கல. அது மேல ஏறி யாரு பாக்குறது? ஆனா பார்த்தாதான் திட்டுறாங்கன்னு சொல்றீங்க. பார்த்தாதான் திட்டுறாங்க. மேல ஏறக்கூடாதான். அது எப்ப முடிக்கிறோமோ அப்பதான் நீங்க அப்படி கூட நம்ம வேலை செஞ்சுட்டு ஏழு வருஷத்தோட அங்க வைக்கிறாங்க. எங்கனே வச்சாராங்க. சின்ன சின்ன பசங்க எல்லாம் ஏறுதுங்க மேல. அந்த பசங்களை கண்ட்ரோல் பண்ணா நாங்க எல்லாரும் தான் பேசுறோம். பெரியவங்க ஏறி எப்படி போட்டிருக்கான்னு பாக்குறது இல்லையா? இந்த பில்டிங்ல எந்த ஆம்பளையும் போய் பாக்குறது இல்ல. எனக்கு என்ன உனக்கு என்னன்னு யாரோ இருக்கிறாங்க. கல்லே ஒழுங்கா பதிக்கவே இல்ல. அவங்க இவங்க நாங்க ஏறி பார்த்தோம். இப்படி தட்டுனா வீட்டுக்கு நேரா இவங்க வீட்டுக்கு இங்க உங்களுக்கு தான் ஒழுகுது வீடு. அப்ப அந்த இடத்துல தானே நம்ம நல்லா நீட்டா பண்ணணும். நம்ம அத போய் சொன்னதுக்கு நீங்க எதுக்கு அதெல்லாம் போய் பாக்குறீங்க? எங்க ஒழுகுது என்ன இருக்குன்னு அதை பாக்குறாங்கல்ல. இப்ப நம்ம வீட்டுக்கு நேரம் ஒழுகுதுன்னா எந்தெந்த இடத்துக்கிட்ட வந்து ஒழுகுது, யார் யார் என்னென்ன கம்ப்ளீட் பண்றாங்க, அந்தந்த வீட்டுக்கிட்ட நல்லா அந்த கெமிக்கலை ஊத்தி நல்லா பண்ணணுங்கிறது இல்ல. அந்த மேடம் வந்து ஆளு விட்டு சரியான படி செய்யல. ஏதோ எனக்கு உனக்கு செய்யறாங்க. ஆமா மேடம் பக்கத்து பில்டிங்ல 6 மணிக்கு வந்தாங்கன்னா 6 மணிக்கு போறாங்க. நாங்க பில்டிங் போறதெல்லாம் அந்த மேடம் வர்றதே கிடையாது. வந்தாலும் மேலே ஏறாங்க. உடனே கிளம்பிடுறாங்க. இந்த கம்ப்ளைண்ட் போனாவே வந்துருவாங்க. இப்ப பாருங்க யார் சொன்னீங்க, யார் பண்ணீங்க, கண்டிப்பா வருவாங்க. யார் சொன்னவங்க வந்து கேட்பாங்க. நீங்க யார் சொன்னது இது இதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா இது வந்து என் வீட்டுக்காரர் கேட்டதுக்கு அவ்வளவு பேச்சு பேசினார் அவரு சூப்பர்வைசர். ஆக்சுவலி வந்து நம்ம வந்து மக்களோட சேர்ந்து வேலை செய்யற இயக்கம் தான். இதுக்கு வந்து நீங்க ஏன் போறீங்கன்னு அவங்க முதல்ல கேள்வி கேக்குறதே தப்பு. இது நம்மளுடைய உரிமை. முதல்ல அவங்க வேலை செஞ்சா நீங்க ஏன் குறை கூற போறீங்க? முதல்ல இதுல உங்களுக்கு பயம் வருது. உங்களுக்கு எங்கன்னா நமக்கு இதுவாயிடுமோ வேலை போய். எனக்கு எது ரொம்ப கவலையா இருக்குன்னா அவங்க வந்து அச்சுறுத்துறாங்க. நீங்க பண்றதாலதான் ஸ்லோவா நடக்குதுன்னு சொல்றதெல்லாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரியா இருக்கு. நார்மலாவே வேலையே நடக்கல. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாங்க ஸ்லோவா தான் அப்படியே சொல்றாங்க. எங்க பில்டிங் நல்லா கடகடன் நல்ல விதமா முடிக்க சொல்லுங்க. பில்டிங் வந்து டைல்ஸ் எல்லாம் நல்லா ஒட்ட சொல்லுங்க. வீட்டுக்கு நேரம் மேல வீட்டுக்கு நேரம் பெட்ரூம் இல்ல. எங்க வீட்டுல கீழே எந்த நேரமும் ஜன்னல்ல தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கு. இப்பவும் ஊத்துச்சு. நேத்து ஊத்துச்சு. தண்ணி விட்டா நல்லா ஊத்துதா இல்ல வேற எதுவும் ஊத்துதான்னு எங்க வீட்டுக்காரர் மேல ஒரு நாள் ஏறி போயிட்டு எதுக்கும் பார்த்தாரு. அது எந்த தண்ணி ஊத்துன்னு தெரியலன்ட்டு ஏசி பைப் எடுத்து கொஞ்சம் தள்ளி விட்டோம். இப்போ ஊத்திக்கிறேன். நான் கேட்கறேன் மேடத்துக்கிட்ட. ஏன்னா என்னால ஏற முடியாது. இல்லம்மா அது அப்படித்தான் ஊத்தும், நாங்க பைப் வைக்கிறோம் இருக்காங்க. இது சரி ஊத்துத கொஞ்சம் பைப் வந்து ஜன்னலுக்கு நேரம் ஊத்துதுன்னா பைப்பு வச்சு ஊத்துனா அப்ப எனக்கு தானே ஜன்னல் பாதிக்கும். அதை வந்து அந்த வந்து தொலைறத வந்து பக்கத்துல வச்சான பைப்பு அந்த இடத்துக்கிட்டே ஊத்திக்கிறேன்மா. நான் வந்து எத்தனை வாட்டி சொல்லி கேட்கிறேன். ரெடி பண்ணல அந்த பில்டிங் ரெடி பண்ணாங்க. அப்ப எனக்கு ஜன்னல் பைப்புல இருந்து டாய்லெட்ல இருந்து எல்லாமே முடிச்சிட்டாங்க அந்த பில்டிங்ல. 36 எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஆனா ஏன் இந்த பில்டிங்ல மட்டும் முடிக்க மாட்டேங்கிறாங்க? அதுக்கு முன்னாடியே இது பாத்துட்டாங்க. இந்த பக்கம் ஒரு வாரம் செஞ்சாங்க. அது பாதியோட ஒரு வாரம் கிட்ட கடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் செஞ்சாங்க இந்த பக்கம் வேலை. அதுக்குள்ள 36 ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒரு பக்கமே அவுட்லயே முடிஞ்சு போச்சு. இந்த பக்கம் செய்யறாங்க. மாடிக்கு கேன்ல வந்து ஏத்திட்டாங்க. டைல்ஸ் வந்து ஏத்திட்டாங்க. 36 ஸ்பீடா வேலை நடக்குது. இந்த 37 பொறுத்தவரைலாம் யாரும் வரவங்க. அதே சூப்பர்வைசரா வேற யாரா வராங்களா? கான்ட்ராக்டர் வேறதான். வேலை சீக்கிரமா கக்கூசு பதிக்கிறதுக்கே வேற கான்ட்ராக்டா, வீடு பில்டிங் ரெடி பண்றதுக்கு வேற கான்ட்ராக்டா, ஒரு பிளாட்ல எத்தனை போடுறதுக்கு வேற கான்ட்ராக்ட், ஆளு மாறி மாறி வராங்க, பாக்குறதுக்கு வேற கான்ட்ராக்ட், எல்லாருமே வேற 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 வராங்க. ஆனா சரியானபடி எந்த ஆள் வச்சு ஒழுங்கான முறையில வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல. ஏறுறாங்க இறங்குறாங்க, மேல போறது தெரியுது, இறங்குறது தெரியுது. அங்க மேல டைல்ஸ் ஒழுங்கா ஓட்டால, கேக்குற கேள்விக்கு பதிலு
இன்னும் எங்க பில்டிங்ல வேலை ஆகல, உள்ள எல்லாம் வந்து பாருங்க இடிஞ்சு கொட்டுது, இதெல்லாம் பூசுறதுக்கு ஆள் இல்ல. எந்த ஆம்பளையும் எங்க பில்டிங்ல நீங்க சொல்லியாதான் எங்களுக்கு நீங்க அந்த எதிர்த்த பில்டிங்ல பாருங்க எப்படி பூசி இருக்காங்கன்னு. அதுதான். ஃபுல்லா உடைச்சு எல்லாமே பூசி இருக்காங்க. ஆனா இந்த பில்டிங்ல ஒழுங்காவே பூசல. சரி, செய்வாங்க. சைடெல்லாம் வெடிப்பு விட்டுருக்கு. நாங்க உங்கள்ட்டே சொன்னோம், அது கூட அவங்க பூசவே இல்ல. அப்படியேதான் நான் வீடியோ எடுத்துட்டு போறேன் நான். எவ்வளவு மோசமா முடியாதுன்ட்டாங்க. நாங்களும் எவ்வளவு கேட்டுக்கிறோம். வெடிச்சு சோ மக்கள் வந்து பில்லர்ல வெடிச்சிருக்கிறத பக்கத்துல நின்னாதானே இதெல்லாம் பூசுங்கடான்னு சொல்லலாம் வேலை செய்யறவங்கள. நீங்க வாடிக்கலாம் வெடிச்சாலும் அப்படி விட்டுட்டு போயிடறாங்க. இந்திக்காரங்களை என்ன தெரியுது? அவங்க ஆள் இருந்தா தான் நம்ம வேலை வாங்கலாம். ஆள் இல்லைன்னா எப்படி வேலை செய்வாங்க அவங்க? நம்ம தான் வேலை செய்யணும். அந்த பில்டிங்ல எப்படி வேலை செய்யறாங்க பத்தியா ஆளுங்க. சோ இங்க மக்களுடைய பிரதான குறைய இவங்க இப்போ இவ்வளவு பேர் தான் இருக்கிறாங்க. மத்த மக்களை பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்க வந்து ஒர்க் முடிஞ்சிருக்கணும், ஜனவரி போல முடிக்கிறேன்னு சொல்லிருந்தாங்க. ஆமா, எங்களுக்குமே ஆர்டிஐல அப்படிதான் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஜனவரி போல முடிக்கிறோம்னு சொல்லிட்டு. ஆனா மார்ச்சும் முடிய போகுது, பாதி மார்ச் வந்துருச்சு, இன்னும் வேலை முடியல, மொட்டை மாடியில முடிக்கலன்னு சொல்றாங்க. அதுக்கு மீறி ஏஐ கவிதா அப்படிங்கிறவங்க வராங்க. கவிதா தானே அவங்க பேரு, கவிதான்றவங்க வராங்க. வரும்பொழுது ஏன் அரைப்போர்ட் எல்லாம் சொல்றீங்க, அதனாலதான் உங்களுக்கு ஸ்லோவா வேலை நடக்குதுங்களா மக்கள் கிட்ட சொல்லி அச்சுறுத்தி இருக்காங்க. இது என்ன மாதிரி ஒரு செயல்னே எனக்கு தெரியல. இந்த மாதிரி மிரட்டலுக்கெல்லாம் வந்து ஏன் செய்யணும்? ஆக்சுவலா அவங்க கடமை சரியா செஞ்சாங்கன்னா அவங்க ஏன் அரைப்போர்கிட்டயோ யார்கிட்டயோ போய் சொல்ல போறாங்க? எங்களுக்கு அரைப்போர் இயக்கத்துக்குமே வந்து மக்களை சந்திச்சு அவங்க பிரச்சனைகளோட சேர்ந்து செயல்படுறதுதான் வேலை. அப்ப மக்களை சந்திச்சு கேட்கும்போது அவங்களுக்கு குறை இருந்தா அவங்க சொல்லதான் போறாங்க. நீங்க ஏன் வந்து அதை தடுக்க ட்ரை பண்றீங்க? உங்களுக்கு உங்களுடைய கடமை அந்த குறைகளை தீர்த்து வைக்கிறது தான், அதை செய்ய வேண்டியதானே. ஏன் அவங்களை அச்சுறுத்த ட்ரை பண்றீங்க? அவங்களோட கோரிக்கையும் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணணும்ன்றது கிடையாது. அவங்களுக்கு வேண்டியது நிரந்தர தீர்வு. அவங்களுக்கு நீங்க ஏதோ ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க, உரிமையா வந்து இவ்வளவு பட்ஜெட் அலாட் ஆயிருக்கு, 40 கோடியில 6000 வீடுகளுக்கு வந்து இந்த மாதிரி புனரமைப்பு செய்ய போறோம்னா அது எல்லாத்தையும் தான் செய்யணும். ஏன் ஒரு சில வீட்டுல மட்டும்தான் டைல்ஸ் ஒட்டி இருக்குன்றாங்க, ஒரு சில வீட்டுல ஒட்டலன்றாங்க, டாய்லெட்டை சரியா பதிக்கலன்னு சொல்றாங்க, சரியா பூசலன்னு சொல்றாங்க. வெளியில எல்லாம் இன்னும் எங்களே காமிச்சாங்க, அந்த பால்கனில அந்த வெளியில இருந்து உடைச்சதெல்லாம் வந்து அப்படியே பூசாம தான் போயிருக்காங்க. அண்ட் இங்க பால்கனி இங்க இருந்து அந்த ஓடிஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இரும்பு ஃபுல்லா உடஞ்சு கீழே விழுந்திருக்கு. அதை கேட்டதுக்கு எங்க அந்த இரும்பு உடஞ்ச இரும்புன்னு கேக்குறாங்கன்னு சொன்னாங்க யாரோ ஒருத்தங்க. உடஞ்சு விழுந்திருக்கு, எப்படி உடஞ்சிருக்கும்? நீங்க வீட்டுக்குள்ள பசங்களை வச்சுக்கோங்க, ஏன் வெளியில விடுறீங்க? இவ்வளோ பெரிய காரிடார்ல எப்படி குழந்தைங்களை வெளியில விடாம வீட்டுக்குள்ளே வச்சிருக்க முடியும்? வீடுமே வந்து சின்ன சின்னதா தானே கொடுத்துருக்காங்க. அப்ப குழந்தைங்க விளையாட வெளியில தானே வரணும். சோ அப்படி பொறுப்பு இல்லாம பேசிட்டு மக்களை அச்சுறுத்திட்டு இருக்கிறதுனால எப்படி தீர்வு காண முடியும்? ஆனா அவங்க டிஎன்யூஹெச்டிபி சோசியல் வெப்சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மக்களுக்கு வந்து அவ்வளவு பயங்கரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம், அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இருக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு விமென்ஸ் டே போஸ்ட் வேற போட்டிருக்கிறீங்க. அவங்களுக்கு வந்து பயங்கர சுயமரியாதையா நாங்க வந்து ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம்னு. ஆனா இங்க இருக்கிற விமென்கெல்லாம் எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு அவங்க பேசுறது நம்ம கண் கூட பாக்குறோம். சோ முதல்ல அவங்களோட குறைகளை தீர்த்து வைக்கிறதுக்கான வழியை பாக்குறதுதான் டிஎன்யூஹெச்டிபி முதல்ல செய்ய வேண்டிய வேலை.